அந்த ஷோக்கான ஒரு நோக்கம் மாறிடுச்சோன்னு. ஓவர் கண்டென்ட் எல்லாத்துக்கும் அந்த பிளேபேக்கான குவாலிட்டிஸ் மாறிடுச்சு. வந்து கேட்டாங்க ஓகே ஆனா நான் ஹீரோயினை மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்ட்டேன். 2 ஹீரோயின் சப்ஜெக்ட் முதல்ல எடுத்தோன்னே அப்படின்னும் போது அண்ட் நடுவில் வந்து அந்த பேர் அப்படியே கிளம்புற மாதிரி இருந்தது. எனக்கு சீரியலுக்குள்ள இவ்வளோ பாலிடிக்ஸ் வரணும் எனக்கு தெரியாது. சில விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியது. சரி ஓகே ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டங்க. நான் ரொம்ப சிஸ்டர்லாம் நம்ம நடிக்க கூப்பிடுறாங்க. ஆனால் ரொம்ப டிமோட்டிவேட்டிங்காக இருந்தது அந்த ரோல் பண்ண வச்சது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். எனக்கு சின்மயி அக்காவோட ஸ்டோரி இன்னும் ஞாபகம் இருக்கு. எங்களோட ஷார்ட் ஃபிலிமை ஷேர் பண்ணி இப்போ இது தேவையான்ற மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க. நான் மீனிங்ஃபுல்லாக பண்ணேன் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ். பட் அதுக்கப்புறம் கொச்சையாக சொல்லணும்னா ரொம்ப மட்டமான ரோல்ஸ் வர ஆரம்பிச்சு. ஸோ உங்களுக்கு அது புரியலைங்க, ஒரு வேல்யூவே புரியல. விகடன் வியூவர்ஸ்க்கு விஜன் இல்லோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுடைய குரல்ல வந்து நம்ம பல பாடல்கள் வந்து கேட்டிருப்போம். 15 வருஷமா ஒரு சிங்கராகவும் சரி நடிகையாகவும் சரி பல பரிமாணங்கள் எடுத்து இன்னும் அவங்க வந்து அதை தக்க வச்சுட்டே இருக்காங்க. அவங்கள வந்து இன்னும் மெருகேத்திட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இப்போ முத்தமழை பாட்டு மூலமா எல்லாருமே இவங்களை வந்து அவ்வளோ செலிப்ரேட் பண்றாங்க. இட்ஸ் none other than சூப்பர் சிங்கர் ஃபேம் சௌந்தர்யா வித் us. எப்படி இருக்கீங்க? ஹலோ ஹாய் நிலா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அப்போ இருந்த சூப்பர் சிங்கர் அண்ட் இப்போ அகைன் நீங்க சொன்ன மாதிரி அப்போ வந்து கொஞ்சம் ஆர்கானிக்கா இருந்தது. அண்ட் இப்போ வந்து எல்லாமே சோஷியல் மீடியா அந்த ஒரு பூம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அகைன் நீங்க வந்து திருப்பி கூட ஜட்ஜஸா கூட போயிருக்கீங்க இல்லையா அந்த ப்ரிலிமினரி இதுக்கெல்லாம். ஸோ லைக் அப்படி பார்க்கும்போது மியூசிக்காவும் சரி அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிற விதத்துலயும் சரி எப்படி எவால்வ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க as in the show and people? நான் என்ன சொல்வேன்னா டேஸ்ட் மாறிட்டே இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இந்த ஜெனரேஷனுக்கு ஒரு கண்டு கொண்டேன் படத்தோட பாட்டு எவ்வளவு வேல்யூபிள்னு அவங்களுக்கு தெரியுமா? questionable, ரொம்ப தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போக்கே இருந்த ஒரு ஆடியன்ஸோட ஒரு புரிதல் ஒரு சிங்கிங் ரியாலிட்டி ஷோ வந்து அப்போக்கி ரொம்ப வேற. இப்போ என்ன ஆகுதுன்னா என்ன ஆயிருக்குன்னா நிறைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வேல்யூ போயிருக்கு. அதுக்காக சிங்கிங் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். மேபி அந்த பேலன்ஸ்ல இஷ்யூஸ் இருக்கும்னு எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. ஆனா நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப கண்டென்ட் இல்லை, பேசுகிற கண்டென்ட் இல்லை, சிரிக்க வைக்கிற கண்டென்ட் வந்து ஜாஸ்தி. ஆனால் அதை கேள்வி கேட்குற மக்களும் இருக்காங்க, இல்லாமல் இல்லை. ட்ரூ. பட் அந்த ஒரு நல்ல பாட்டு பாடினா அதை நோட்டீஸ் பண்ணுறது தாண்டி இது ஜாஸ்தி. இப்போ இந்த வைரல்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த பாட்டும் சேர்ந்து வைரல் ஆனால் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அவங்க பாடின பாட்டும் எனக்கு இந்த லாஸ்ட் 4-5 சீசன்ஸாவே எனக்கு ஐகானிக் பர்ஃபார்மன்சஸ் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. இப்போ சந்தோஷ்னு சொன்னீங்கன்னா நான் அடிக்கடி அவரை மென்ஷன் பண்றேன். அதெல்லாம் அவன் எல்லாத்துலயும் இருக்கு. ஆர்ஆர் ராரோன்னா சந்தோஷ் பாட்டு. இப்போ எனக்கு 1-2 பாட்டு அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அப்பப்போ அந்தந்த சீசனுக்கு சில பர்ஃபார்மன்சஸ் ரொம்ப ஞாபகம் வச்சு கேட்பாங்க மக்கள். சூப்பர் சிங்கர் விட்டு வெளில அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஷோல ஏதாவது ஒரு 2 லைன் பாடினா அது வைரல் ஆகுது. பட் அந்த ஷோக்கான ஒரு நோக்கம் மாறிடுச்சோன்னு ஷுவரா சொல்லல. நிறைய பேர் ஆடியன்ஸோட ரியாக்ஷன் வச்சு அவங்க அதை மாத்துறாங்களா இல்ல அவங்களே இது வேற மாதிரி மாத்தணும் அப்பதான் பெட்டரா வியூவர்ஷிப் இருக்குன்னு மாத்துறாங்களான்னு அந்த ப்ராசஸ் நமக்கு தெரியாது. அண்ட் ஆக்சுவலி எனக்குமே வந்து சூப்பர் சிங்கர் அண்ட் மற்ற சேனல்ஸ்ல என்ன ரியாலிட்டி ஷோ நம்ம பார்த்தாலுமே முன்னாடினா எனக்கு வந்து ஐ கேன் நேம் பீப்புள், நிக்கில், ராகினி அக்கா, அப்புறம் அனிதா, அவருக்கு எல்லாருக்கும் ரொம்ப மூத்தோட்டு. லைக் அப்படின்னா ஒருத்தர் ஸ்ரீனிவாஸ் எடுத்துக்கலாம், பிரசன்னா எடுத்துக்கலாம். ராகினி ஸ்ரீ சொல்றீங்க? ராகினி ஸ்ரீ நான் சொல்றேன். ஸோ லைக் நிறைய பேர் இருக்காங்க. தப்புன்னு என்னால வந்துட்டு லைக் ரீகால் பண்ண முடியுது நிறைய பேரை. ஆனா இப்ப இருக்கும்போது நான் யோசிக்கிறேன் யாரு இருக்கா, ஓகே ஃபைன் பாடுறாங்க தாங்க. இப்போ நாங்கெல்லாம் பிளேபேக் ட்ரை பண்ணணும்னு வந்தோம். நாங்க பாடி இருக்கோம். ஆனா நாங்கெல்லாம் என்ன பாட்டு பாடிருக்கோம் உங்களுக்கு தெரியுமா? நாங்க சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். ஓகே. ஆனா எங்களுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல கார்த்திக், ஹரிச்சரன், ஜெனரேஷன் ஆஃப் சிங்கர்ஸ் நான் சொல்றேன், நான் வயசுல சொல்றேன். கார்த்திக், ஹரிச்சரன், கிரிஷ் அவங்கெல்லாம் பாடினா அவங்கெல்லாம் என்னென்ன பாட்டு பாடியிருக்காங்கன்னு முத கொண்டு உங்களுக்கு தெரியும். ட்ரூ. இப்ப நாங்க சொன்னாதானே தெரியும். அதே மாதிரி தான் அந்த அட்டென்ஷன் தான். இப்ப வந்து நிறைய கான்டென்ட் இருக்கிறதுனால அவங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியல. அப்ப வந்து என்னதான் மண்டே டு ஃப்ரைடே சூப்பர் சிங்கர் இருக்கும் அப்போ ஞாபகம். ஆனா
அந்த 1 மணி நேரம் வந்தாலும் அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த அந்த கவனிக்கிறது, அந்த ஷோவ கவனிக்கிறது வந்து ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க, ஞாபகம் வச்சுப்பாங்க. இப்ப வந்து எக்கச்சக்க எல்லா இடத்துலயும் கன்டென்ட் பார்க்குறாங்களா, அவங்க எப்படிங்க ஞாபகம் வச்சுப்பாங்க? ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி தான். பிளேபேக்குன்றது வந்து அப்போ ஓ என்னதான் ஒரு ஆல்பம்க்கு 7 பாட்டு வந்தாலும், நம்பர் ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸ் கம்மி, ஃபிலிம்ஸும் கம்மி. ஸோ அவங்களோட அவங்களோட அந்த பிளேபேக் ஒர்க் ரெஜிஸ்டர் பண்ணிக்கக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அண்ட் எல்லாராலையும் ஈஸியா பிளேபேக் பாடிட முடியாது அப்போ. நீங்க பாத்தீங்கன்னா ஜெனரேஷன் ஆஃப் சிங்கர்ஸ்ல வந்து ஒரு 4-5 பேர் தான் அந்த ஸ்டார் வேல்யூல இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணா அது சேம் தான். சேம். இப்போ ஒரு ஒரு 15 வருஷம் முன்னாடி சூப்பர் சிங்கர் பார்த்து அவங்க ரெஜிஸ்டர், ஆனா இப்போ வரைக்கும் மறக்காம இருக்காங்கிறது பெரிய ஆச்சரியம் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இது இப்போ நடக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த ஓவர் கண்டென்ட். எல்லாத்துக்கும் இதுதாங்க காரணம். வேற எதுவுமே இல்லை. அண்ட் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நீங்க, நம்ம தனியா ட்ரை பண்ணியிருந்தா கூட வந்து பிளேபேக் சிங்கிங்க்கு இன்னும் கூட நம்ம வந்துட்டு நல்ல ஷைன் ஆயிருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு டிவியில ஒரு ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்ததுனாலயா இல்லை எதனால? பிகாஸ் ஏன்னா நிறைய பர்சன்ஸ் வந்து சூப்பர் சிங்கர் அப்படின்னு போகும்போதே வந்துட்டு ஃபியூ நம்பர் ஆஃப் சாங்ஸ் பாடுறாங்க, பட் ஆனால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல இவங்களோட சாங்ஸ் தான் இது அப்படின்ற மாதிரி. எதனால இதை நான் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா இதுல நான் லக்குன்னு சொல்லி அதை அப்படியே உதறி விட முடியாது. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பிளேபேக்கான ஒரு நாங்க கேட்டு பழகி ப்ரிப்பேர் ஆகி வந்த போது அந்த பிளேபேக்கான குவாலிட்டிஸ் மாறிடுச்சு. வாய்ஸோட இப்போ ரொம்ப டோனாலிட்டி பேஸ்டா போயிடுச்சு. ஒரு அஃப்கோர்ஸ் டேலண்டடா இல்லாம வெறும் டோன் வச்சுட்டு அப்படி நான் சொல்லலை. ரொம்ப கேட்டாலே வந்து வித்தியாசமா கேட்கக்கூடிய குரல்களை நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ மேபி வீவர் ஆல் நாங்க வந்து ட்ரெடிஷ்னலா கேட்டு பழகி எங்களுக்கு ஒரு ஃபார்மேட்ல இருந்ததுனால இருக்கலாம். சில பாட்டு எங்களுக்கு அதுக்கு எங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு அமைஞ்சதுன்னா, அது ஹிட் ஆச்சுன்னா எங்களோட கேமே மாறலாம். பட் அது எங்களுக்கு நிறைய பேருக்கு எங்களுக்கு அமையலைன்னு நான் சொல்றதுக்கு காரணம், எங்களுக்கு ப்ராபப்ளி அந்த ப்ராசஸ் கரெக்டா புரியலையோன்னு எனக்கு. இல்ல அவங்களுக்கு தேவையான அந்த அந்த ஒரு தேடல்ல நாங்க அன்னைக்கு அப்போ உட்காரல. ஸோ என்னைக்கு உட்காடுறோமோ அந்த புண்ணியத்துல என்னைக்கு உட்காரோமோ அன்னைக்கு எல்லாமே நடக்கும். பியூட்டிஃபுல். ஃபிங்கர்ஸ் கிராஸ். கண்டிப்பா வந்து நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். ஐ திங்க் whenever God thinks we are ready, அப்போ வந்து எங்களுக்கு அதை கொடுப்பாரு. சூப்பர், இந்தா இன்னைக்கு தான் நீ ரெடியா இருக்க, உனக்கு செம்மையா ஒரு பாட்டு கொடுக்குறேன் கொடு அப்படின்னு. ஆஹா. அண்ட் பாடலுடைய ஜேர்னி ஒரு பக்கம் இருந்ததுன்னா, அப்படியே வந்து பகல் நிலவுல ஒரு நடிப்பு பக்கமும் வந்தீங்க. ஸோ அது அது எப்படி நடந்தது? அண்ட் நடிப்பு அப்படின்னு சொல்லும் போது எப்படி யோசிச்சிங்க? லைக் ஏன்னா அந்த ஒரு ஸ்டெப் அப்படிங்கிறது வந்துட்டு கியூரியாசிட்டி தான். வெரி கியூரியஸ் டெசிஷன். வந்து கேட்டாங்க இந்த ப்ராசஸ் எல்லாம் பத்தி யோசிக்காம. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 சீனியர்ஸ் கிட்ட இது எப்படி இருக்கும்லாம் அது கேட்கலாம்ல. எதுவுமே நான் கேட்கல. ஏன்னா நான் அட்வைஸ் எடுத்தது எல்லாமே ஆஸ் இன் இது நான் ஓகே சொல்லாமா வேணாமான்னு நான் கேள்வி கேட்ட ஒரே ஆளு ரோஃபா மேம் மட்டும்தான். உங்களுக்கு ரோஃபா மேம். ஸோ அவங்க மட்டும்தான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா பண்ணு அப்படின்ட்டாங்க. நீ தான் சும்மாவே நடிப்பியே அப்படின்னாங்க. நான் மறக்கவே மாட்டேன். சும்மா நடிப்பேனா? அந்த வால்தனம் பண்றதெல்லாம் சரி, அவங்க அந்த மாதிரி கேரக்டர் தான் தேடிட்டு இருந்தாங்க. சூப்பர் சிங்கர் செட்டுக்கு வந்துதான் பார்த்துதான் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. சூப்பர் சிங்கர்னா அப்ப அந்த T20 ஒண்ணு நடுவில் நடக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. சாம்பியன்ஷிப் மாதிரி. ஆமா, இது வந்து மினி சீரீஸ் நடந்துட்டு இருந்தபோது வந்து கேட்டாங்க. ஓகே, ஆனா நான் ஹீரோயினை மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்ட்டேன். ஹீரோயின் தாமா, ஆனா 2 ஹீரோயின்ஸ் இருப்பாங்க அப்படின்னாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ரொம்ப அதான் சொல்றேனே, ரொம்ப கால்குலேட்டட் டெசிஷன்லாம் கிடையாது. ஓகே சரி ட்ரை பண்ணுவோம், இப்போ என்ன இருக்கு அப்படி எடுத்த டெசிஷன் தான். ஓகே. அண்ட் 2 ஹீரோயின் சப்ஜெக்ட் முதல்ல எடுத்தோன்னே அப்படின்னும் போது அண்ட் நடுவில் வந்து அந்த பேர் அப்படியே கிளம்புற மாதிரி இருந்தது. எனக்கு சீரியல்குள்ள இவ்வளோ பாலிடிக்ஸ் வருது எனக்கு தெரியாதுங்க. அப்போ எனக்கு நான் வேற அப்போ ஒரு ஃபேஸ்ல எல்லாத்தையும் ஸ்டேட்டஸா போடுறது, எல்லாத்தையும் பப்ளிக் கிட்ட போய் சொல்றது, அதை சொன்னாதான் நம்ம வந்து பயங்கரமான போல்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது வந்து இது தேவையில்லாத ஒரு அணி. நீ இதை சொன்னாலும் ஒண்ணுதான், சொல்லாட்டையும் ஒண்ணுதான்றது எனக்கு தெரியாது. அது ஒரு பயங்கரமான அது. நான் அந்த நிறைய டெஸ்பரேஷன் பார்த்தேங்க ஸ்கிரீன் ஸ்பேஸுக்கு. அதெல்லாம் எனக்கு என்னடா அது இப்படிலாம் அடிச்சுப்பாங்களா எனக்கு தெரியாது அப்போ. ஸோ தெரிஞ்சிருந்தா ப்ராபப்ளி அந்த டெசிஷன் எடுத்துருக்க மாட்டேன். பட் அது ஒரு லேர்னிங் தான், ஒரு லெசன் தான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸும் கிடைச்சாங்க. பட் இந்த பாலிடிக்ஸ் இல்லாமல், ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன
விஜய் டிவில ஒரு கண்டஸ்டன்ட். அதுக்கப்புறம் அந்த வேலை மட்டும் தான் பார்த்துருக்கோமா, இதுல ஒரு அதை தாண்டி ஒரு ஆர்டிஸ்ட்னு போகும்போது இன்னும் சில லேயர்ஸ் ஆஃப் சில விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியிருந்தது. சரி, ஓகே. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டங்க. அண்ட் சீரியலுக்கு ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப பொறுமை வேணும். ஓகே. இத்தனை வருஷம் அதை வந்து ஒரு ஃபுல் டைம் ப்ரொஃபஷனா எடுத்து பண்றவங்களுக்குலாம் ஒரு பயங்கர ஹேட்ஸ் ஆஃப். பயங்கர பொறுமை வேணுங்க. பி வெரி ரொம்ப பேஷன்ஸ் வேணும். எஸ். அப்பா நீங்க சொல்லும் போதே கொஞ்சம் லைட்டா ஃபீல் ஆகுது அந்த மாதிரி. சில பேர் அது ரொம்ப பிடிச்சு பாரு. எனக்கு அது கிரியேட்டிவா, எனக்கு அது மோட்டிவேட்டிங்கா இல்ல. ஓகே. எனக்கு அதோட நான் தியேட்டர் மேடை நாடகம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் ஜாஸ்தி. சீரியல் அவ்வளவா இல்ல. தான் உண்மை. எனக்கு இல்ல. அதுக்காக யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஸோ ரொம்ப போல்டா அப்படின்னு சொல்லும்போது யூ ஷேம்ஃபுல்லி அதை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. ஏன்னா டாபிக் கேட்ட உடனே வந்து இது ரொம்ப டேபு அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அண்ட் படம் அந்த ஒரு லைக் யூடியூப் வீடியோ வரும்போது எல்லாரும் பார்க்கும்போது ஓகே இவங்க நாட்டுக்கு ஏதோ சொல்ல வராங்க அப்படின்ற ஒரு ஃபீல், அந்த ஒரு கண்ணோட்டம் எல்லாம் மாறுச்சு. அண்ட் அகைன் வந்து சீரியஸா நிறைய பண்ணீங்க. ஸோ அது கோ த்ரூ பண்ற விதம் இருக்குல்ல, ஒன்று வர்றதுக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் அண்ட் அதுக்கப்புறமும் சில பேர்லாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லுவாங்கல்ல, எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்னதான் அது ரொம்ப எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க அந்த டெசிஷன். நான் வந்து எனக்கு அந்த நடிப்பு அப்படிங்கிற ஒரு ஆர்ட் ஃபார்ம் மேல இருந்த பயங்கர ரெஸ்பெக்ட்னால மட்டும்தான் அந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு நான் வந்து அக்செப்ட் பண்ணினேன். ஸோ தட் ஏதாவது ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல் நம்மளால ஆசைப்பட்டு பண்ண முடியும் ஃபிலிம்ஸ்லன்னு. இந்த ஹீரோயின் ஆகணும் அந்த மாதிரிலாம் எண்ணம் கிடையவே கிடையாது. சுத்தமா இருந்தது கிடையாது. ரொம்ப ஆனஸ்டா நான் சொல்றேன். பட் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு கேமியோ பண்ணா கூட நடிப்புக்கு அங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ரோல் பண்ணணும்ன்றது எனக்கு இருந்தது. அதனால நான் அதெல்லாம் பண்ணேன். ஆனா அது மூணும் அப்படி பண்ணியும் அதுவும் ரொம்ப ஆர்கானிக்கா பாப்புலரான ஒரு செட் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம்ஸ். அதுக்கப்புறம் கூட எனக்கு பயங்கரமான ரோல்லாம் நான் ஞாபகம் வச்செல்லாம் என்ன யாருமே கூப்பிடல. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸைட்டிங்கா நான் வந்து அக்செப்ட் பண்ணது மாஸ்டர். நான் ரொம்ப வாவ் மாஸ்டர்ல நம்மள நடிக்க கூப்பிடுறாங்க. ஆனா ரொம்ப டிமோட்டிவேட்டிங்கா இருந்தது அந்த ரோல் பண்ண வச்சது. நம்ம அஜெண்டாலே என்னதான் நம்ம எக்ஸைட்டிங்கா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்வேஸ் குட் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். தளபதி நேர்ல பார்த்தது, அவர் நடிக்கிறத பார்க்கறது. பட் எனக்கு பர்சனலா அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா நோ டேக் அவே. அதுக்கப்புறம் நான் டு பி வெரி ஆனஸ்ட் நான் ரொம்ப டிமோட்டிவேட் ஆயிட்டேன். ஓகே. ஓ இப்படிதான் இது, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்போ யோர் ஷேம்ஃபுல்லாம் வந்து ஈஸியா ஒத்துக்க மாட்டாங்க கேர்ள்ஸ் நடிக்கிறதுக்கு. ட்ரூ. அண்ட் நான் வந்து ஒரு சிங்கர் ப்ரொஃபைல்லையும் இருந்தேன். எனக்கு வந்து அப்படி நான் டிசைட் பண்ணி நடிக்கும் போது அதுக்கு ஒரு வேல்யூ அடுத்த கட்டத்துல எனக்கு கிடைச்சிருக்கணும்ல, அது கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்கணும்னு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எஃபர்ட் எல்லாம் போடுறதெல்லாம் நிறுத்திட்டேன். அண்ட் எனக்கு தெரிஞ்ச ரெண்டுமே ஒன் மோர் திங், அது இட் இஸ் ரொம்ப நல்ல டாபிக் தான் அஃப்கோர்ஸ். நம்ம வந்து ஆனா எனக்கு அதோட டைம் அப்போ புரியல. அப்போ வந்து மீ டூ அப்போதான் ஸ்டார்ட் ஆகி கரெக்டா போயிட்டு இருந்த டைம். ஆனா அப்போ வந்து ஒரு பையனோட பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வந்து அப்போ வச்சது அவசியமானு எனக்கு தெரியல. தோ நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆமா நல்ல தாட் ப்ராசஸ் தான். பட் மீ டூக்கே அப்போதான் இம்பார்ட்டன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு சின்மி அக்காவோட ஸ்டோரி இன்னும் ஞாபகம் இருக்கு. எங்களோட ஷார்ட் ஃபிலிம் ஷேர் பண்ணி இப்போ இது தேவையான்ற மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க. பட் எனிவே இதுக்கு வந்து இவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எனக்கு அவங்க போடுற வரைக்கும் எனக்கு அதுல என்ன பிரச்சனைன்னு புரியல. அது ஒரு ஃபெமினிஸ்ட் ஆங்கிள் நான் சொல்லல, ஜென்ரலாவே அது சொல்ல வேண்டிய விஷயம் தான். பட் இன்னும் கொஞ்சம் பொறுத்து சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. நான் சொல்றது யோர் ஷேம்ஃபுல்லி டூ. அது புரியுது. பா ரொம்ப ரொம்ப ஆழமான கருத்துக்களா இருந்தது. ஓகே. அண்ட் ரெண்டு ஸ்டாண்ட் இருக்குல்ல, பீயிங் ஒரு சிங்கரா இருக்கலாம், இல்லைன்னா பீயிங் அன் ஆக்ட்ரஸா இருக்கலாம். ரெண்டு இருக்கு. கிவன் அ சான்ஸ் ரெண்டுமே கண்டினியூ பண்றது அண்ட் இதுல ஒன்று சூஸ் பண்றது, ஆர் எனக்கு இது கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகுது, இது நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அந்த மாதிரி தோன்ற ஒரு நீங்களே சொல்லுங்களேன். யூ ஆன்சர் ஃபார் மீ. என்கிட்ட அப்படி ஒரு கேள்வி நீங்க கேட்கலாமா? சிங்கிங்கா ஆக்டிங்கா அப்படின்னு கேக்குறீங்க. சிங்கிங் தான் சொல்லுவீங்க. இல்ல பட் இதனால உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருக்குல்ல, நம்ம மனசு வந்து மத்தவங்க மனசு நமக்கு அறியாது, அவங்களா சொன்னதான். அதனால இப்பதான் நான் சொன்னேன், மீனிங்லெஸ்ஸா இருக்கிற வேலை எனக்கு பாக்குறதுக்கு இஷ்டம் இல்லை. எனக்கு மீனிங்ஃபுல்லா பண்ணணும்னா ஆக்டிங்ல 100% கொடுத்து நான் பண்ணுவேன். பட் அது நான் மீனிங்ஃபுல்லா பண்ணேன் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ். பட் அதுக்கப்புறம் அது என்னால எடுத்துட்டு போக முடியல, ஒன்னும் நடக்கல. அதனால ஐ வாஸ் லைக் ஓகே சரி ஃபைன்.
ஆனா அதுக்கப்புறம் ம். திருப்பி எனக்கு நரேஷன் வந்த ரோல்லாம் வந்து ம். நான் ஏன் அந்த சேலஞ்சிங்கா ரோல் எடுத்து பண்ணேன்றத புரியாமலே எனக்கு கொச்சையா சொல்லணும்னா ரொம்ப மட்டமான ரோல்ஸ் ஆ. வர ஆரம்பிச்சு. ஸோ அது உங்களுக்கு இதுல இருந்து இவ்வளவுதான் புரிஞ்சுதா அப்படின்றது வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அதனாலே நான் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணல. சிங்கிங் தாங்க அல்டிமேட். ஓகே. எவ்வளோ இருக்கு இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. அண்ட் அது ஒரு கடல். ஆ. ஸோ ஆக்டிங்காவது ஒரு மேடை வேணும். ஒரு வெளில எடுத்துட்டு போய் காமிக்கிறதுக்கு. சிங்கிங் அப்பலாம் இல்ல. நான் எங்க வேணா உலகத்துல எந்த மூலையில இருந்தா கூட நான் பாடுவேன். ஆஹா. உங்களுக்கு இந்த ஒரு மியூசிக்கல் ஜர்னி அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது எந்த வயசுல எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இன்ட்ரெஸ்ட்ங்கிறது சின்ன வயசுல ஆ. இருந்தே இருக்கு. ஏன்னா அம்மா வந்து ம். ப்ரொஃபசர் இன் மியூசிக் ம். அண்ட் பரதநாட்டியம். ஸோ ஆஹா. அதனால அதோட தாக்கம் அஃப்கோர்ஸ் இருக்கும். பட் அது ஒரு சீரியஸாலாம் சின்னத்துல இருந்து பண்ணதில்ல. ம். அவன் பாடுவோம் அதெல்லாம் ஓகே. பட் இது வந்து ஒரு சீரியஸான ஆர்ட் ஃபார்ம். நம்ம இன்னும் பெட்டரா பண்ணணும்ன்றது வந்து நான் மதுரை சர்க்கிள்ல இருந்து வெளில வந்து ஆ. சென்னையில ஒரு காம்படிஷன் அட்டென்ட் பண்ணும்போது, ஓ! இவ்ளோ பேர் சுத்தி பயங்கரமா பாடுறவங்க இருக்காங்களான்னு தெரியும்போது தான் அதோட சீரியஸ்னஸ் எனக்கு புரிஞ்சது. ஸோ நான் அத ஓகே. வந்து ஐ வுட் சே சீரியஸா என்னோட ஜர்னி ஆஸ் அ ப்ரொஃபஷனல்ங்கிறது வந்து ஐ வுட் சே 23, 24 ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து லைக் 1100 மேலலாம் மார்க் எடுத்திருந்தீங்கல்ல பிளஸ் 2ல. அவ்ளோ ஒரு படிப்பு எப்படிங்க வந்து டப்புனு இல்ல எனக்கு மீடியா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டர்ன். நான் சின்சியரா படிச்சிருவேன். எனக்கு வந்து அந்த பயமே பிடிக்காது. அதுதான். ஆ. பயப்படவே கூடாது. ப்ரிப்பேர் நான் கூட ஆயிட்டோம்னா பயோலாம் பிடிக்காதுன்னோனே நீங்க பயோ அந்த இது பயம் இல்ல பயம். அதனால ஓகே. நான் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். கொஞ்சம் லாஸ்ட் மினிட் சம்டைம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஆனா பண்ணிடுவேன். ம். ஸோ அப்படிதான். அண்ட் எங்க அப்பா கிட்ட வந்து ஒரு சின்ன ம். நான் மதுரைலேருந்து வெளியில சென்னையில வந்து ஒரு காலேஜ்ல படிக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஓகே. அப்போ அவர் வச்ச ஒரு சின்ன பெட்டு மாரின்னு வச்சுக்கோ. நீ 1100க்கு மேல ஸ்கோர் பண்ணா நீ சென்னை போலாம். இல்லன்னா நீ இங்கேயே தான் படிக்கணும் அப்படின்ட்டாரு. அதுக்காகவே போராடி படிச்சு 1000 1117 ஆஹா. ஸ்கோர் பண்ணேன். 17 மார்க் எடுத்து அப்புறம் இங்க வந்துட்டீங்களா? ஆமா. என்ன அதுக்கப்புறம் நடந்தது? ஆமா. அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி மாரி தான். ஆமா. சென்னை வந்ததுக்கப்புறம் ஆ. காலேஜ்ல படிச்சு முடிச்சு, அப்போ காலேஜ்ல கிடைச்ச எக்ஸ்போஷரே அதுதான் நான் நெனச்சுப்பேன். மதுரைக்கு எப்போ நம்ம ஊருக்கு இந்த மாரிலாம் நடக்கும் அப்படின்னு நான் நெனப்பேன். ஆ. சென்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா நெறைய விஷயங்கள் நடக்குதே அப்படின்னு. ஆஹா. அதுதான் ஒரு மெட்ரோபாலிட்டனுக்கும் ஒரு இதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்பவுமே நான் சொல்வேன் இருக்கு. இன்னும் நம்ம சில ஊருக்குலாம் வந்து இன்னும் ஸ்டாண்டர்ட்ஸ் பெட்டரா கொண்டு போய் சேர்க்கணும். இன்னும் ம். சேர்க்கல. அதுவும் எஸ்பெஷலி ஆர்ட்ஸ். இப்ப நான் ஒரு ஃபுல் டைம் மியூசிஷியனா மதுரையில என்னால எவ்ளோ சர்வை பண்ண முடியும்னு எனக்கு தெரியாது. சென்னையில வந்தா என்னால கஷ்டம். பண்ண முடியும். அந்த மாதிரி நான் சொல்றேன். ஆக்சுவலா நான் வந்து ஒன் டைம் எனக்கு தெரிஞ்சு கேப் டிரைவர் ஒருத்தரோட வரும்போது அவர் சொன்னாரு, "இப்போ வந்து மியூசிக் டைம் இல்ல, சீசன் இல்ல அங்க. ம். மியூசிக்குக்கு சீசன் அப்படின்னு இருந்தது எனக்கு." ஆமா. அவங்க சொல்லும்போது என்னன்னா, "இப்போ என்னால டீச் பண்ண முடியாது. சோ அதனால நான் இங்க வந்து கேப் ஓட்டுறேன்." அப்படின்னும்போது, ஸோ "என்னங்க சொல்றீங்க?" அப்படின்ற மாரி எனக்கு எனக்கு ரொம்ப இருந்தது. அண்ட் இப்ப நீங்க சொல்லும்போது என்னால ரெசனேட் பண்ணிக்க முடியுது. ஏன்னா அங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத மதிச்சு அதுக்கான இப்போ இந்த பயங்கரமா திருவிழா பண்றாங்கல்ல, ஆ. இல்ல அந்த கோயில் அவங்கலாம் ரொம்ப மனசார செய்வாங்க. ஓகே. பட் ஒரு சபா கச்சேரி, ம். இல்ல ஒரு கான்சர்ட் ரெகுலரா அந்த மாதிரி ஊர்கள்ல வச்சா நம்மளால சர்வை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. சென்னையில இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டீஸோட வேல்யூவே வேற. அந்த அந்த அது ரொம்ப ம். பெருசா இருக்கு. அந்த அந்த டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ். அண்ட் ஒரு டீச்சரா மட்டும் இருக்கீங்கன்னா கூட, ம். ம். நீங்க சென்னையில இருந்தா சார்ஜ் பண்ற மாதிரி நீங்க மதுரையில சார்ஜ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரூ. குடுக்க மாட்டாங்க. குடுக்க கரெக்ட்டான டயத்துல குடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது புரியலங்க. ம். ஒரு வேல்யூவே புரியல. எங்க அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா டான்ஸ் ஸ்கூல் வச்சிருக்காங்க பரதநாட்டியம். ஓ! அவங்க நான் கண்கூடா பார்த்துருக்கேன். எப்படி சில சில பேர் வந்து இந்த 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 சொல்லிக் குடுக்குறவங்கள வந்து அவங்களுக்கு அந்த ஆர்ட் ஃபார்ம்க்கான ஒரு ப்ராசஸ் புரியாது. அதுக்கு ஏன் இவ்ளோ காசு கேட்கறாங்கன்னு புரியாது. இதுல எங்க அம்மா ரொம்ப ரொம்ப பாவமா காசு கேட்பாங்க. அப்போவே சில பேருக்கு எதுக்கு இதுக்கு இவ்ளோ குடுக்கணும்? அப்படின்ற மாரிலாம் அந்த ஆட்டிட்யூட்லாம் கொஞ்சம் ஒரு மாரி ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படி இருக்கும். இன்ஃபாக்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, பயங்கரமான அப்போ வந்து பிளேபேக் சிங்கர்ஸ் டி.எம். சௌந்தரராஜன்லேருந்து எல்லாம் மதுரையிலேருந்து தான் வந்திருக்காங்க. ஆனா அங்க இருந்து பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. உங்களால வளர்த்துக்க முடியும் ம். டேலண்ட்ட. ஆனா அத வச்சு நீங்க ஒரு வாழ்க்கை நடத்த முடியுமா? அந்த மாரி ஊர்ல இருந்தான்றது எனக்கு தெரியல. ஐ டவுட். பா.
போல்டான ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா. அண்ட் நிறைய இடத்துல வந்து உங்களோட அப்பா அம்மா பத்தி நீங்க பெருசா வந்து பேசினது கிடையாது. அண்ட் இப்போ நீங்க வந்து சொல்லும் போதே எனக்கு வந்து சர்ப்ரைசிங்கா இருந்தது. பிகாஸ் டான்ஸ் ஸ்கூல் ரன் பண்றாங்க அண்ட் வந்துட்டு ஆமா. பாட்டும் வந்து இது பண்றாங்கன்னும் போது ரொம்ப இன்ட்ரிக்டா இருக்கேன். லைக் அவங்கள பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்ல முடியுமா? எனக்கு அப்பா என்ன பண்றாங்க? அப்பா வந்து வக்கீல், லாயர். அதனால ஓகே. ஃபேமிலி ஃபுல்லா அப்பா சைடு ஃபுல்லாவே நிறைய லாயர்ஸ். தாத்தா, தாத்தா எல்லாம் லாயர்ஸ். லாயர் குடும்பம். ஆமா, லாயர் குடும்பம். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், ஓகே. என்ன படிக்க விடல. உனக்கு இருக்கிற வகைக்கு நான் பஞ்சாயத்துக்குலாம் வர மாட்டேன்ட்டாரு எங்க அப்பா. அதனால நான் ஆனா இப்போ கொஞ்சம் நான் இப்போ படிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நைஸ். லேர்ன் லா நவ். ஸோ அது அப்பா சைட்ல. அம்மா வந்து ஃபுல்லாவே அம்மா சைட்ல நிறைய மியூசிக் இன்க்ளினேஷன் இருக்கு. எங்க அம்மாவோட பாட்டி வாஸ் அ வயலினிஸ்ட். ஸோ அம்மா வந்து எந்த காலேஜ்ல அவங்க வந்து பரதநாட்டியம் இசை தான் படிச்சாங்க. அந்த காலேஜ்லேயே ப்ரொஃபஸர் ஆனாங்க, அந்த காலேஜ்லேயே பிரின்சிபல் ஆனாங்க, அப்புறம் பிஹெச்டி முடிச்சாங்க. எங்க அம்மாவோட ஜேர்னி ரொம்ப இம்ப்ரெசிவ்ங்க. இன்ஸ்பைரிங் ஜேர்னியா அதுக்கு இருக்கு. நடுவுல நாங்க 2 பொண் குழந்தைங்க வேற. அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய வேலையை செய்யாம இருந்து நான் பார்த்தது கிடையாது. இத்தனை வருஷத்துல அவங்க இப்போதான் எனக்கு டயர்டா இருக்கு, இன்னைக்கு என்னால சமைக்க முடியாதுன்னு இப்போதான் நான் சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறேன். இந்த ஒரு இந்த ஒரு 1.5 வருஷத்துல தான். அதுவும் டயர்டா இருக்கிறேன் எப்படி சொல்லுவாங்க, எனக்கு போர் அடிக்குது சமைச்சு அப்படின்றாங்க. இப்போதான் அதெல்லாம் சொல்றாங்க. அவங்க எல்லாத்துலயுமே பயங்கர இன்வால்வ்மெண்ட் அவங்களுக்கு. அண்ட் மதுரை மாதிரி ஒரு ஊர்ல நிஜமாவே ரொம்ப சின்சியரா அந்த கலைக்கான ஒரு ஸ்டாண்டர்டை விடாம அதை கரெக்டா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப வருஷமா எங்க அம்மா சொல்லி கொடுத்து அவங்க கிட்ட கத்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ துபாய், மஸ்கெட்டுன்னு அங்கங்க அவங்கவுங்க ஸ்கூல் வச்சு நிறையா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. அந்த விஷயத்துல எனக்கு எங்க அம்மா நினைச்சா ரொம்ப பெருமை. இதுக்கெல்லாம் வந்து பேக் போன்னா எங்க அப்பா தான். பயங்கர சப்போர்ட். அண்ட் தாத்தா பாட்டி இருந்த வரைக்கும் அவங்களும் பயங்கர சப்போர்ட். ஸோ ரொம்ப ரொம்ப அழகான குடும்பம். நடுவில் ஒருத்தி என் அக்கா ஒருத்தி இருக்கா, அவளை மறந்துட வேணாம். அவளும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பரதநாட்டியம் டான்ஸர். இப்போ இங்க இப்போ யூஎஸ்ல இருக்கா. ஸோ நாங்க 2 பேருமே இசை பரதநாட்டியம்ன்றத ஃபுல் டைமா எடுத்துக்க முடிஞ்சது அப்படிங்கறதே வந்து ஒரு பிளெஸிங் தான் இல்ல. கண்டிப்பா ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்றதுபடி கேட்கும்போது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு ஒரு சைட் ஆஃப் ஃபேமிலி, கலைநயம் அப்படின்னே ஒரு சைட் ஆஃப் ஃபேமிலி. ரெண்டுமே வந்து இப்ப கலந்த மாதிரி உங்க மைண்ட்ல வந்து இப்ப லாவும் இருக்கு, மியூசிக்கும் இருக்குன்றீங்கல்ல. உங்களுடைய அந்த ஒரு ட்ரீம் அப்படின்னு இருக்கும்ல, ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் சௌந்தர்யாவை இங்க பாக்குறேன்ப்பா அப்படின்னு நீங்களே எங்க விஷன் பண்ணி பாக்குறீங்க? ஐயோ ரொம்ப டீப்பா கேட்டேன் போல, ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆக்சுவலி எனக்கு இமீடியட் கோலே வந்து நிறைய இருக்கு. அவ்வளோலாம் நான் யோசிச்சது இல்ல. ஓகே. ஆனா ஆசை இருக்கு. இமீடியட் கோல் ட்ரீம் இப்போ அஃப்கோர்ஸ் எனக்கு ரஹ்மான் சாருக்கு வந்து ஒரு சோலோ பாடணும்னு ரொம்ப ஆசை. இமீடியட் அதுதான். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்றேன். ஆனா அது எப்போ வரணுமோ அப்பதான் வரும். எனக்கு என்னோட சாங்ஸ் என்னோட குரல்ல ஒண்ணு என்னோட ஒரிஜினல்ஸ். இப்போ இண்டிஸ் நிறைய வருது இல்லையா. ஸோ ஒரிஜினல்ஸாவது என்னால பண்ண முடியணும். நானே கிரியேட் பண்ணி இல்ல எனக்குன்னே அமைகிற பாடல்களோட எண்ணிக்கை கொஞ்சம் ஜாஸ்தி ஆனா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போதைக்கு அதுதான் என் கோல். ப்ரிப்பேர்ட்னஸ் பெட்டரா இருக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் வந்து நீங்க நினைக்கிற ஒரு வாழ்க்கை அண்ட் நினைக்கிற ஒரு கரியர் உச்சம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்காக லைக் வெயிட்டிங்ல இருக்கு. யூனிவர்ஸ் இது வந்து இவ்வளவு நேரம் நம்ம பேசினது வந்து கேட்டிருக்கு. கண்டிப்பா வந்து உங்களுக்கான விஷயங்கள் உங்களை தேடி கரெக்டான நேரத்துல கரெக்டான டைம்ல எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய டீம் சார்பை நாங்க வந்து வாழ்த்துக்கிறோம். ரொம்ப 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 நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையா நிறைய விஷயங்கள் உங்க கூட வந்து அப்படியே டிராவல் பண்ண மாதிரியே இருந்தது. நிறைய விஷயங்கள் வந்து போல்டா இதுதான் அவுட் ஓப்பன், இதுதான் நடக்குது அப்படின்ற மாதிரியும் வந்து சொன்னீங்க. இருக்கிறத இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு தட். Thank you so much. Thank you Nila. Thank you so much. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.